அமெரிக்கா வெனின்சுலா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன் இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென்னாப்பிரிக்கா நாடான வெனின்சுலாவில இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும், இதனால அமெரிக்க இளைஞர்கள் போதைப் பொருள் அடிமையாகும் சூழல் ஏற்படுறதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்தாரு. மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு வெனின்சுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையா இருந்ததாகவும் ட்ரம்ப் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருந்தாரு. இதுக்கிடையில வெனின்சுலா கடற்பகுதியில அமெரிக்க கடற்படை ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது வெனின்சுலால இருந்து போதைப் பொருள் கடத்தி வந்ததா சொல்லி பல்வேறு கப்பல்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த நிலையில வெனின்சுலாவோட தலைநகர் கராக்கஸ் நகர்ல இன்னைக்கு அதிகாலை 2 மணி அளவுல சுமார் 7 இடங்கள்ல அமெரிக்க ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. வெனின்சுலாவுல அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வெனின்சுலா நாட்டோட அதிபரும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த தொகுப்பை கடைசியில பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.